ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோஸ்டேஷனில் 3D பேசிக் மாடல்ஸ் எப்படி பண்ணுறது, அந்த 3Dக்கான ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 3D வியூவை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, நம்ம நியூ ஃபைலில் போயிட்டு நம்ம அந்த ஃபைலோட நேமை கொடுத்துக்கிட்டு அதோட ஷீட் ஃபைலை நம்ம 3Dக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். இது நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும் போதே நம்மளுக்கு 3 வியூ வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். உங்களுக்கு வியூ ஏதாவது வேவ் வேணும்னா 4ஆவதாக ஒரு வியூ இல்லை ஃப்ரண்ட் வியூ ரைட் வியூ எந்த வியூ வேணுமோ நீங்கள் இங்கே நம்பர்ஸில் 4, 5, 6 எதை வேணுமோ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம 3D ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம பேசிக் 3D மாடலிங் எப்படி பண்ணணும்னா நம்மளுக்கு இது இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இதுதான் நம்மளோட 3D டூல் செட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சாலிட் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லாப் சாலிட். ஓகேவா? ஸ்லாப் சாலிடுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் அக்யூட்ரா இல்லை ஸ்க்ரீன் எக்ஸ், ஸ்க்ரீன் ஒய், ஸ்க்ரீன் ஜெட், அதாவது எந்த ஆக்சஸில் நீங்கள் வரைய போகிறீங்க அது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பாயிண்ட் அக்யூட்ரா கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வரையறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த பிளேன் லாக் ஆகலை. ஸோ நம்மளுக்கு வரைஞ்சா நம்மளுக்கு இப்படி வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஏசிஎஸ் பிளேனை எனேபிள் பண்ணணும். அதுக்கு நான் லாக்கில் போயிட்டு ஏசிஎஸ் பிளேனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் 3D ஆப்ஜெக்ட் வரும்போது எனக்கு அந்த பிளேனில் தான் அந்த கிராசர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 3D ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கான வித்து அப்புறம் அதோட ஹைட்டை போட்டால் நம்மளுக்கு ஒரு சில பாக்ஸஸ் சாலிட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் லென்த்து வித்து ஹைட்டு கொடுத்துக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வேல்யூஸை கொடுத்துக்கலாம். 30, 20, நான் அதுக்கான ஹைட்டு ஒரு 40 கொடுக்குறேன். 40 கொடுத்துட்டு இப்போ நான் இந்த பாயிண்டில் எங்கே வைக்கிறேனோ அந்த பாயிண்டில் எனக்கு அந்த சாலிட் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம்னாலும் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த பாயிண்டில் வேணுமோ ஹைட்டு அதோட ஹைட்டு கீழே வேணுமா மேலே வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் சாலிடை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வியூஸில் நீங்கள் இந்த மாதிரி டாப் வியூவில் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த சாலிடோட டாப் வியூ தான் இது. அதோட ஃப்ரண்ட் வியூ நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வியூவை நான் வயர் ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படின்றப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே போயிட்டு நம்ம ஸ்மூத் மாடல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வயர் ஃப்ரேம்னு கொடுத்தீங்கன்னா எந்த பேஜில் வயர் ஃப்ரேம் மாற்றணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த வியூக்கு நீங்கள் வயர் ஃப்ரேம் மாற்றிக்கணுமோ இந்த மாதிரி உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த நம்ம சாலிட் என்ன பார்க்க போனால் சிலிண்டர் சாலிட். சிலிண்டர் சாலிடுக்கு நம்ம லென்த்துக்கு கியூப் சாலிடுக்கு என்ன பண்ணுவோம்னா லென்த்து வித்து கொடுத்துருப்போம். இதுவே நம்ம சிலிண்டர் சாலிடுக்கு என்ன பண்ணுவோம்னா ரேடியஸ் அண்ட் ஹைட்டை எனேபிள் பண்ணி நமக்கு அதுக்கு எந்த பாயிண்டில் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் ரேடியஸ் வந்து ஒரு 20 கொடுத்துக்கிறேன். அதுக்கான ஹைட்டும் நான் ஒரு 10 கொடுத்துக்கிட்டு அதை வந்து எந்த பாயிண்டில் நான் ஜெட் ஆக்சிஸில் வைக்கிறேன். ஜெட் ஆக்சிஸில் வச்சா தான் நம்மளுக்கு பாயிண்ட் எப்படி கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் இந்த மாதிரி சாலிடாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுவே உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் வேணும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே எக்ஸ் ஆக்சிஸில் வேணும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து நம்மளோட ஸ்பியர் சாலிட். ஸ்பியர் சாலிடுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் ரேடியஸ்க்கு 10 கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சாலிட் க்ரியேட் ஆகும். 3 ஸ்பியர் சாலிட் க்ரியேட் ஆகும். ஓகேவா? அதை நீங்கள் வயர் ஃப்ரேம்லேருந்து இல்லுஸ்ட்ரேஷன் மாற்றினீங்கன்னா நம்மளுக்கு அந்த சாலிட் தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் 3D சாலிட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுலேயே 2-3 மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்கோம். இதுவே எட்ஜ் வச்சு வேணும்னா நீங்கள் எட்ஜில் மூலியமாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்மளோட எலிப்சாய்டு. இப்போ நம்ம இங்கே எலிப்சாய்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பியர் எப்படி க்ரியேட் பண்ணோம்னா ஒரு ரேடியஸ் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம இந்த எலிப்சாய்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 ரேடியஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரைமரி ரேடியஸ், செகண்ட் ரேடியஸ், டெர்ஷியரி ரேடியஸ். ப்ரைமரி செகண்டரி வந்து நம்ம நார்மல் எலிப்ஸ், டெர்ஷியரி ரேடியஸ் தான் நம்மளுக்கு எலிப்சாய்டோட லென்த். ஓகேவா? ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ப்ரைமரி ரேடியஸ் வந்து நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். செகண்டரி ரேடியஸ் நான் ஒரு 3, டெர்ஷியரி ரேடியஸை நான் ஒரு 6 கொடுத்துக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு 3D சாலிடை க்ரியேட் பண்ணிக்க முடியும்.
எலிப்ஸாய்டை நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்மளோட கோன் சாலிடுக்கும் அதுதான். நம்மளுக்கு டாப் ரேடியஸ் பேஸ் ரேடியஸ் வேணும் வச்சுக்கிட்டு அதோட ஹைட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு எந்த பாயிண்டில் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு வரைஞ்சிக்கலாம். இதுவே எனக்கு அந்த கோன் வந்து ஷார்ப் ரேஞ்சில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாப் ரேடியஸை டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். டாப் ஒரு ரேடியஸு 0 கொடுத்துக்கிட்டாலும் எனேபிள் பண்ணிவிட்டு 0ன்னு கொடுத்தாலும் ஓகே. இல்லை மவுஸில் ரைட் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அந்த கோனோட ஷார்ப் ஏஜ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி தான் எலிப்டிக்கல் கோன் சாலிட் பேஸ் பாயிண்ட், பேஸ் பிரைமரி ரேடியஸு, பேஸ் செகண்டரி ரேடியஸு, அதுக்கப்புறம் அதோட ஹைட்டு அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேஸ் பிரைமரி ரேடியஸ், செகண்டரி ரேடியஸ், அதோட ஹைட்டு, டாப் செகண்ட் ரேடியஸ் ஹைட் வந்து நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 2 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதை கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி சாலிட் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம எலிப்டிக்கல் கோன் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்மளோட டோரஸ் சாலிட்னா என்னன்னா நம்மளுக்கு ஒரு ரிங்கு மாதிரி ஒரு சாலிடை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், டாப் வியூவில் போய்க்கிறேன். டாப் வியூவில் போயிட்டு 2 சர்க்கிளில் போடணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரைமரி அண்ட் செகண்டரி ரேடியஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கான ஆங்கிள் பாதி எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரைமரி ரேடியஸை நான் 3ன்னு கொடுத்துக்கிட்டு செகண்டரி ரேடியஸை நான் எதுவுமே கொடுக்காம நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கணும். அதுக்கான ஆங்கிள் நீங்கள் எங்கே எவ்வளோ கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். பாதி மட்டும் கொடுத்துக்கிட்டு இதை நீங்கள் வயர் ஃப்ரேம்லேருந்து இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் தெரியும். ஓகே, ஸோ மறுபடியும் நான் தோடு சாலிட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் அதை கொடுத்து ஆங்கிள் வந்து நான் 180 மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சாலிட் கிரியேட் ஆகும். ஒரு யூ சாலிட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு தோடு சாலிட். அடுத்து நம்மளோட பாலிலைன் சாலிட் மாதிரி இது வந்து லீனியர் சாலிட்னா நம்ம கண்டினியூஸ் பாலிலைன் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் சாலிடையும் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டுக்க முடியும். அதுக்கான வித்து ஹைட்டு நீங்கள் கொடுத்துக்கணும். வித்து வந்து நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைட் நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துட்டு க்ளோஸ் எலிமெண்ட் கொடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்வீப் சாலிட் மாதிரி நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட லீனியர் சாலிட். இதுதான் நம்மளோட பேசிக் 3D டூல்ஸ். ஓகேவா? இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பேசிக்கான 3D மாடல்ஸை நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா?